உங்களோட பைக் திருட்டு போகாமல் பார்த்துக்கணுமா? ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை தான் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கியூபோவோட பைக் ஜிபிஎஸ் ட்ராக்கர். இதோட ஃபீச்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் 24/7 லைட் ட்ராக்கிங் இருக்குது. 3 months ஆஃப் ஸ்டோரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் டோயிங் அலர்ட் இருக்குது, ஸ்டேஷ்னரி ஃபால் அலர்ட் இருக்குது, ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து கால்ஸ் அண்டு அலர்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் கால்ஸ் வந்து ப்ரீமியம் பிளானில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ₹1000 பிளானில் வந்து உங்களுக்கு கால்ஸ் கிடையாது. ஐ திங்க் ப்ரீமியம் பிளான் வந்து ₹1600. லைவ் ஷேரிங் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஃபேமிலியோட நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். இக்னிஷன் அலர்ட், ஆன் ஆஃப் அலர்ட்ஸ் இருக்குது. ப்ளேபேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 3 months ஆஃப் ப்ளேபேக் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக டிரைவிங் பிஹேவியர் இன்சைட் இருக்குது. என்ன கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க இந்த வீக்கில், இந்த மந்தில் அப்படின்னு நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன கிலோமீட்டர், என்ன ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, இது டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்பீட் அலர்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட உங்கள் பைக்கை கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் அலர்ட்ஸ் செக் பண்ணிட்டு ஓவர் ஸ்பீடு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அலர்ட் ஃபீச்சர் இருக்குது. பட் அவங்க இதை மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து பைக் ப்ரோ வித் 12 month பேக்கேஜ். இதில் 1 month பேக் இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சேம் டிவைஸுக்கு டிஃப்ரெண்ட் ரீசார்ஜஸில் இருக்குது. சுற்றியில் பார்த்தோன்னா ஸோ சேம் திங் முன்னாடி 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் ஆப் இருக்கும். ஃபைனல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுது இல்லையா, ஆப்போட GUI லுக் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஸ்மால் ஓவர்வியூ. அடுத்து உள்ள என்ன பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம ஜிபிஎஸ் யூனிட் தான் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்லேயே வந்து ஜிபிஎஸ் யூனிட் வச்சுருக்காங்க. கிளாஸி லுக்கில் இருக்க ஃபினிஷ் ஃப்ரண்ட் பிளேட். ஸோ இதை வெளியில் எடுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் இருக்குது. இதில் நல்ல லென்த்தான ஒயரிங் ஹார்னஸ் தான் இருக்குது. அது போக கியூபோன்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துருக்காங்க, புக்லெட். இதில் ஹீரோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஹீரோ கியூபோவில் இருக்க அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கியூபோ ஜிபிஎஸ் ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு இருக்குது. ஆப் இன்ஸ்டலேஷன், அதுக்கான QR கோட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் QR கோட்ஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. இதில் வந்து 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் உங்கள் பைக்கில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒயரிங் ஹார்னஸை பார்ப்போம். ஒயரிங் ஹார்னஸ் நல்ல லென்த்தான ஒயரிங் ஹார்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பைக்கோட சீட்டு கடியில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ லென்த்து தேவைப்படாது. ஸோ இது மோர் தென் எனஃப். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரைட்டரி கனெக்டர் கொடுத்துருக்காங்க கனெக்டிங்காக. இப்போ வர நிறையா ஜிபிஎஸ்ஸில் இந்த மாடல் கனெக்டரை பார்க்க முடியுது. ஸோ நல்ல அடிஷன். அது போக ஒயர்ஸ் எல்லாமே டெஃப்லான் கோட்டட் ஒயர். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே டைம் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 2 கனெக்டர் இருக்குது. இது வந்து சீரியல் டெர்மினலோட கனெக்டர். நான் பண்ண ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியல் டெர்மினலோட கனெக்டராக இருக்கணும். நம்ம உள்ள டர்ன் ஆன் பண்ணி பார்க்குறப்போ ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னு செக் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த 2 ஒயர் கூட சேர்த்து ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்குது. இதில் 4ல் வந்து ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயர் +12 or 24 volt நீங்கள் கொடுக்கலாம். இது கூட ஒரு ஃபியூஸ் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக ஃபியூஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நல்ல அடிஷன். ஸோ இதில் பைக் ஃபியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் உங்களுக்கு பர்ன் ஆகிட்டாலும் பைக்கில் ஸ்பேர் ஃபியூஸ் இருக்கும், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஸோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததாக பிளாக் ஒயர் வந்து கிரவுண்டு. இதில் எல்லோ ஒயர் இருக்குது இல்லையா, எல்லோ ஒயர் தான் வந்து இம்மோபிலைசர் ரிலேக்கான வருது. பட் இந்த மாடலில் வந்து இவங்க ரிலேக்கு கூட ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ரிலேக்காக இன்னொரு மாடல் இருக்குது. அதோட மாடல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக ஆரஞ்சு வந்து இக்னிஷன் அலர்ட்ஸ். ஸோ இது வந்து உங்கள் கீ ஆன் பண்ணால் அலர்ட்ஸ் வர்றதுக்காக, ஆஃப் பண்ணால் அலர்ட்ஸ் வர்றதுக்காக இந்த ஒயர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களோட கீ செட்டோட அவுட்புட்டில் இருக்கும். ஒயர் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெயின் ரிலீஃப்ஸோடு இருக்குது. அடுத்ததாக ஜிபிஎஸ் யூனிட்டை பார்ப்போம். ஜிபிஎஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஸோ நல்ல ரிஜிடான பிளாஸ்டிக் தான் இருக்குது. 2 பக்கம் மவுண்டிங்காக ஹூக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேபிள் டைக்கு வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக லென்த்தாக தான் இருக்குது. ஸோ வர மாடர்ன் பைக்ஸில் உள்ள வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உள்ள டாகுல் சுவிட்ச் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இதை வந்து ஆண்டனா சைடுங்கிறனால இதை மேலே வானத்தை பார்த்து வைக்கணுங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கூட நம்ம 3 இண்டிகேட்டர் வருது. ஸோ எல்இடிஸில் வந்து ஜிஎஸ்எம் எல்இடி இருக்குது, பவர் எல்இடி இருக்குது, அண்ட் ஜிபிஎஸ் எல்இடி இருக்குது. ஜிஎஸ்எம் எல்இடி வந்து சிம் கார்டோட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். பவர் வந்து பேட்ரி நம்ம வண்டி ஆனில் இருக்கா இல்லை இதோட பேக்கப் பேட்டரியில் ஒர்க் ஆகுதான்னு சொல்கிறோம். எஸ், இதில் பேக்கப் பேட்டரி இருக்குது. இதை பற்றி நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து ஜிபிஎஸ் லைட் வந்து ஜிபிஎஸ் சிக்னல் கிடச்சிருச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக ஜிபிஎஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ண உடனே கியூபோவோட ஒரு சிம் கார்டு இருக்குது. இது ஏர்டெலோட M2M சிம் கார்டு. ஏர்டெலோட M2M சிம் கார்டுனால பேசிக்காக உங்கள் ரீசார்ஜ் ப்ரைஸஸ் கம்மியாக வரும். நீங்கள் நார்மல் உங்கள் பர்சனல் சிம்மு போட்டும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மந்த்லி காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். உள்ள ஆன் ஆஃப் டாகிள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. பேக் சைடில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஆப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ. நம்ம நெக்ஸ்ட் டர்ட் டவுனுக்குள்ளே போகலாம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த சிம் கார்டை வெளியே எடுக்கணும். சிம் கார்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 4 கார்னரில் 4 ஸ்க்ரூ இருக்குது. அதை ரிமூவ் பண்ணலாம். நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து ப்ரை பண்ணோன்னா மேலே இருக்க டாப் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த கவரை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது வந்து ஜிபிஎஸோட ஆண்டனா. ஸோ நார்மல் சைஸ் ஜிபிஎஸ் ஆண்டனாஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து சிம் கார்டு ட்ரே இருக்குது. ஸோ மெட்டல் ஷீல்டிங்குள்ளே சம் ஐசிஸ் இருக்குது. ப்ராபபிளி ஜிஎஸ்எம்காக இருக்கலாம். இதில் சுற்றி எதுவும் ட்ரேஸ் உள்ளே போகலை. ஒன்லி ட்ரேஸ் வந்து இங்கே பவர் சர்க்யூட்டில் தான் போகுது. அகைன் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த போர்டை இதிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்னரில் இருக்க இந்த ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம், நம்ம போர்டை வெளியில் எடுக்கிறதுக்கான ஆக்சஸ் கிடச்சிரும். அகைன் லைட்டாக ப்ரை பண்ணால் போர்டு வெளியில் வந்துடுது. ஸோ ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயின் இல்லை. போர்டோட பின்னாடி பக்கம் திருப்பணும்னா ஸோ ஒரு பேட்ரி இருக்குது. 3.7 வோல்ட் 480 mAh பேட்ரி இருக்குது. லித்தியம் பாலிமர் டைப் பேட்ரி. ஸோ இங்கே இது எதுக்காக கொடுத்துருக்காங்கிறத பின்னாடி பார்ப்போம். பட் நீங்கள் இது கியூபோவோட எந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கனாலும் இந்த பேட்ரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நிறையா இதில் பேட்டரியே கொடுக்கறதில்ல. பட் இவங்க பேட்ரி கொடுத்துட்டும் அதை மென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது நல்ல அடிஷன். இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இதை கடைசியாக பார்ப்போம். ஸோ இது வந்து 4G ஆண்டனா. இது ஏர்டெலோட 4G M2M சிம் கார்டை யூஸ் பண்ணுது. 4G ஆண்டனா. 2 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஒன்று 220 மைக்ரோஃபேரட் 10 வோல்ட் கெப்பாசிட்டர், டேங்க் கெப்பாசிட்டராக இருக்கும். 22 மைக்ரோஃபேரட் 100 வோல்ட் லைன் ரெகுலேஷனுக்காக. ஸோ இது 24 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ நல்ல அடிஷன் தான் 100 வோல்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காரு. அதை தவிர பேட்டரியை ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு அடியில் ஒரு மெட்டல் ஷீல்டு இருக்குது. ஸோ அதில் தான் மெயின் SOC இருக்கணும். இதில் தான் இதெல்லாம் இருக்குது. இங்கே பேட்ரி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, டோயிங் அலர்ட் அந்த மாதிரி அடிஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. டோவிங் அலர்ட் ப்ளஸ் இதில் ஒரு ஆப்பில் இன்னொரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்லேருந்து பேட்ரி ரிமூவ் பண்ணாலோ இல்லை உங்கள் பேட்ரி டெட் ஆனாலுமே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து இந்த பேட்ரி பேக்கப்பை வச்சு நீங்கள் உங்கள் பைக்கை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்கள் பைக்கை திருடிட்டு போகிறவங்க உங்கள் பைக்கோட பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாலும் ஸ்டில் உங்களால் அவங்கள ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க வெதர் ப்ரூஃபிங்காக. இதை வந்து நீங்கள் மழை காலத்துலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம், வெளியில் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு மழை தண்ணி படாத இடத்துல வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா உள்ள பேட்ரி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் உங்கள் பைக் பவர் ஆஃபில் இருந்தாலும் இதுக்கு பேட்டரியிலேருந்து பவர் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மழையில் நனையாத மாதிரி வச்சுக்கோங்க. பேட்ரி இருக்குது, அதோட அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னு பார்ப்போம்.
பேட்டரி இருக்கனால ஈவன் உங்கள் பைக்கோட பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாலோ இல்லை பைக்கோட பேட்டரி டெட் ஆனாலோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 to 25 மினிட்ஸ் வந்து உங்களால் இந்த பைக்கை பேட்டரி இல்லாமல் உங்கள் பைக்கை ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஈவன் உங்கள் பைக்கை திருடிட்டு போகிறவங்க உங்கள் பைக்கோட பேட்டரி கழட்டிட்டாலும் உங்களால் கொஞ்சம் நேரத்துக்கு செக் பண்ண முடியும். கொஞ்சம் நேரம் தான். ஸோ இது மற்ற பெரிய பேட்டரிஸ் இருக்க ஜிபிஎஸ் மாதிரி ரொம்ப நேரம் உங்களுக்கு பேக்கப் கொடுக்காது. ஸோ இதை திரும்ப அசம்பிள் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா செக் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ரி இருக்கனால உங்களால் டேரெக்ட் சன்லைட்டில் இதை வைக்க முடியாது. ஸோ டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் போகும். மோஸ்ட் ஆஃப் த லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ்லாம் 60 டிகிரி டெம்பரேச்சர் ரேட்டட் தான். ஸோ டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவங்க இது எங்கேயுமே மென்ஷனும் பண்ண கிடையாது கியூபோல். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக சீட்டுக்கு அடியிலையோ இல்லை ஃப்ரண்ட்டு லைட்டுக்கு பின்னாடியோ அந்த மாதிரி வெயில் டேரெக்டாக சன்லைட்டை டேரெக்டாக படாத இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி கம்போஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் பேட்டரி நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் தான். பட் இதில் பெருசாக இப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ஸோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இதை போட்டு வச்சு சிம் கார்டு இன்சர்ட் பண்ணலாம். அகைன் பேக் கவர், கிளிக், அவ்வளோதான். ஸோ இதை பவர் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். நான் அப்பயே சொல்லியிருந்த மாதிரி ரெட்டு வந்து பாசிட்டிவ். ஸோ உங்கள் பைக்கோட பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுக்கலாம். ஸோ எல்லா ஒயர்ஸுமே வந்து ப்ரீ ஸ்ட்ரிப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஒயர் ஸ்ட்ரிப்பர் கூட தேவைப்படாது இது இன்ஸ்டால் பண்ணுறப்போ. ஜஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும் உங்கள் பைக்கோட பேட்டரியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இவங்க இன்ஸ்டலேஷன் வீடியோ கைடுமே ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டலேஷனுக்காக வேறு எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ 12 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். கரண்ட் 1 ஆம்ப் செட் பண்ணால் போதும். இது 1 ஆம்ப்ஸ் மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜிபிஎஸ் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஏரோ மார்க்கும் மேட் ஆகிற மாதிரி வச்சு கிளிக் பண்ணால் லாக் ஆகிடுது. பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணோன்னே 100 mAh கன்சியூம் பண்ணுது. ஸோ உள்ள ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்குது. ஓகே, இண்டிகேட்டர்ஸ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பேட்ரி சார்ஜ் ஆகணும். ஸோ உடனே ஆன் ஆகலைன்னா நீங்கள் பேனிக்காக காணும். ஸ்லோ பிங்கிங்னா உங்களுக்கு ப்ராப்பரான சிக்னல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஜிஎஸ்எம் சிக்னல் கிடச்சிருச்சு. நான் இன்டோரில் இருக்கனால ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா 160 mAh இருக்குது. ஸோ பேட்ரி டெட்டாக இருக்கனால அதை சார்ஜ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அதிக டைம் எடுக்கும், அதிக கரண்ட் எடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசியாக எவ்வளோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு பைக் எடுக்காமல் ஒரு இடத்துல நிறுத்த போகிறீங்கன்னா அதிக கரண்ட் கன்சியூம் பண்ணால் BS6 பைக்ஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ வர பைக்ஸில் கிக்கர் இருக்காது. ஸோ ஜிபிஎஸ் வாங்கினீங்கன்னா அது பவர் கன்சப்ஷன் ப்ராப்பராக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ஒரு தடவை நல்லது. இப்போது இது சார்ஜ் ஆகிற டைமில் நம்ம இதோட க்ளவுட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ கியூபோவை நான் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணேன். அவங்க வந்து இந்தியன் க்ளவுடில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க நிறையா ஜிபிஎஸ்ஸில் வந்து எல்லாமே சைனீஸ் வெண்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைனீஸ் ஜிபிஎஸ்சில் உங்களுக்கு டேட்டா செக்யூரிட்டி இருக்காது. உங்கள் டேட்டாஸ் எல்லாமே சைனாவில் இருக்க சர்வர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அதுவும் இந்த ஏஐ ஜென்ரேஷனில் வந்து டேட்டாஸ் வெளியில் இருக்கிறது ரொம்ப சேஃப் கிடையாது. உங்களுக்கு சென்சிட்டிவான டேட்டா லைக் டிரைவிங் டேட்டா, நீங்கள் எங்கே போகிறீங்க, அவங்க டிரைவிங் பிஹேவியர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க டேட்டா ப்ரோக்கர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்காக நிறையா கம்பெனிஸ் டேட்டாஸ் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிபிஎஸ் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜிபிஎஸோட மேனுஃபேக்சரரையோ இல்லை அதை செல்லரையோ கேட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சால் வாங்குங்க. என்ன கேட்டால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா அந்த ஜிபிஎஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஐடியா. நம்ம கண்ட்ரியில் வந்து இன்னும் டேட்டா பிரீச்சஸ் அந்தளவுக்கு யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நிறையா லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த டேட்டாவும் பர்சனல் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் சிசிடிவி வச்சுருந்தாலும் சரி, ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க உங்களோட டேட்டாஸ் எங்கே போகுது அப்படிங்கிறத. நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்கள் பர்சனல் டேட்டாஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால். அப்கமிங்கில் ஒரு வீடியோ வருது எப்படி பர்சனல் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு.
ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த பவர் கன்சப்ஷன் வந்து சுத்தமாக கட் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கில் இருக்கனால பவர் சேவிங் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒர்த்தான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் 2200 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜிபிஎஸ் நான் இந்த ப்ரைஸுக்கு நல்ல டீல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது, நல்ல ஹார்ட்வேர் இருக்குது, ஸோ பேட்டரி பேக்கப்போடு இருக்குது, அது போக உங்களுக்கு இந்தியன் க்ளவுட் கிடைக்கிது. ஸோ இது நல்ல டீல் தான் சொல்லுவேன். 12 months பேக்கேஜ் வந்து 1000 rupees தான் வருது. ஸோ இது ஒரு நல்ல அடிஷன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸில் வந்து பர் இயருக்கு 2000 நான் பே பண்ணணும். இது ஹாஃப் த ப்ரைஸ் தான். ஸோ லாங் ரனில் வந்து இதுதான் ரிலேபிளான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எந்த ஜிபிஎஸ் வாங்கினாலும் சரி அதோட ரீசார்ஜ் காஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு டைம் தான் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க போகிறீங்க, பட் ரீசார்ஜ் இயர்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஜிபிஎஸோட ரிவ்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக் வீடியோஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.